ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் நூடுல்ஸ் பார்க்கலாம். இப்போ சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 200 கிராம் அளவில் சிக்கனை சேர்த்துக்கிறேன். இது ஃபுல்லும் போன்லெஸ் சிக்கன் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு இப்போ 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கலருக்காக. 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு அதில் 2 பேக்கெட் அளவில் நூடுல்ஸை சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 80% அளவுக்கு சிக்கனை வேக வச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஊறி இருக்குது. இப்போ சிக்கனை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா முருவலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நூடுல்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சிக்கன் எனக்கு பெருசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சிக்கனை வேக வச்ச எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அதில் 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு 2 முட்டையை உடச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா பொடி மசாலாவுக்கு முட்டை வந்த உடனே ஒரு வெங்காயம் அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், குடமிளகா, கோஸ் அதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து 1 நிமிஷத்துக்கு ரொம்பவும் வதங்கக்கூடாது, லைட்டாக வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கிட்டு இப்போ பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ வேக வச்சுருந்த நூடுல்ஸையும் சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ சாஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். எல்லாமே ஒரு ஸ்பூன் கிட்ட தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் நூடுல்ஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.